குட் மார்னிங். இன்றைக்கி என்னோடய ஃப்ரைடே பூஜை ரொட்டீன் மினி vlog தான் வந்து பார்க்க போகிறோம். எப்போவுமே ப்ரீவியஸ் டேவே பூஜை ரூம் க்ளீனிங், பூஜை வெசல்ஸ் க்ளீனிங்லாம் செஞ்சு வச்சுடுவேன். ஸோ தட் நெக்ஸ்ட் டே மார்னிங் பூஜை பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு பெரியவங்க அடிக்கடி சொல்லுவாங்கல்ல. ஸோ கண் திருஷ்டி போக்குறதுக்கு நம்ம வீட்டில் நான் என்ன ஃபாலோ பண்ணுவேன் வீக்லி ஒன்ஸ்ன்றதையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான விளக்குக்கு திரி போடுறது, தூப் கப் எடுத்து வைக்கிறது, அகர்பத்தி எடுத்து வைக்கிறது, இந்த ஒர்க்லாம் வந்து செஞ்சுருவேன். அண்ட் பூஜை ரூம் கபோர்டில் எப்போவுமே இந்த வெண்கடுகு, பச்சை கற்பூரம் அண்ட் ஒரு பாக்ஸில் ஏலக்காய், கிராம்பு அண்ட் பிரிஞ்சி இலை வந்து போட்டு வச்சுருப்பேன். பிரிஞ்சி இலை இப்போ வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக். இந்த மாதிரி ஓப்பன் தூப் கப்பு வந்து நீங்கள் பூஜா ஸ்டோரில் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. அது வந்து ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். அதில் ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், பிரிஞ்சி இலை வந்து குட்டியாக கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட பச்சை கற்பூரம் அண்ட் ஜவ்வாது வந்து பார்த்திங்கன்னா பவுடர் ஃபார்மேட்டில் இருக்கும் அண்ட் எசன்ஸ் ஃபார்மேட்லேயுமே இருக்கும். நான் பவுடர் ஃபார்மேட் எடுத்து அது ஒரு பெஞ்சும் வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதில் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னென்னு நான் சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக பொள்ளாச்சி போயிட்டு வரப்போ அங்கே அம்மம்மா வீட்டில் பூத்திருந்து செண்பக பூவெல்லாம் பொறிச்சிட்டு வந்திருந்தோம். அது ஃப்ரிட்ஜில் வைக்கவும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இன்றைக்கி சாமிக்கு செண்பக பூ வச்சு தான் சாமி கும்பிட போகிறோம். செண்பக பூ வந்து பூஜை ரூமில் வைக்கிறப்போ அன்றைக்கி ஃபுல்லாக பூஜை ரூம் ஃபுல்லாக நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். சாமிக்கு பூவெல்லாம் வச்சதுக்கப்புறம் விளக்கேற்றிட்டு சாம்பிராணி, அகர்பத்தி எல்லாம் வந்து காட்டிடலாம். அண்ட் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த தூப் கப், பச்சை கற்பூரம் அதை வந்து ஏற்றி விட்டுருங்க. ஏற்றி விடுறப்போ நல்லா வந்து அந்த தீ வந்து தப்ப தப்பன்னு எரியும். அந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக வெண்கடுகு வந்து போட்டு விட்டுறணும் அந்த நெருப்புலேயே. அந்த நெருப்பில் வெண்கடுகு வந்து படபடன்னு வெடிக்கிற அந்த சவுண்ட் வந்து நமக்கு கேட்கும். வெண்கடுகு அந்த மாதிரி வெடிக்கிறப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி இதெல்லாம் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தீ இருக்கிறப்பயே வெண்கடுகு வந்து போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த தீ அணைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சாம்பிராணி சேர்த்துட்டு பூஜை ரூம் அண்ட் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரூம் கார்னர்ஸ்லலாம் வந்து அந்த ஸ்மோக் வந்து இருக்கணும். அந்த மாதிரி காட்டி விட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி, நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வீக்லி ஒன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். அண்ட் ஃபைனலாக சாமி கும்பிட்டதுக்கப்புறம் மனசுக்கு அவ்வளோ மன நிம்மதியாக, மன நிறைவாக வந்து இருக்கும். அண்ட் அன்றைக்கி நெய்வேத்தியத்துக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டல்லேருந்து வாங்கியிருந்தோம். அதே சாமிக்கும் படைச்சிட்டு அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து எடுத்தாச்சு. என்னோடய ஃப்ரைடே பூஜா ரொட்டீன் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் கொடுங்க. சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், டாடா, பாய்.